ஒரு காலத்தில் அழகிய சிறிய மலை கிராமத்தில் ஆதவன் என்ற சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டு கொண்டிருந்த நாட்கள். ஒரு நாள் அவரது ஆசிரியை புதிய பாடமாக எழுத்துக்கள் எப்படி உருவாகின என்பதை கற்பிக்கத் தொடங்கினார். அகரம் என்பது எல்லா எழுத்துக்களுக்கும் ஆரம்பம் என்று ஆசிரியை கூறினார். ஆனால் ஆதவனுக்கு அது சரியாக புரியவில்லை. அந்த மாலை ஆதவன் வீட்டிற்குச் சென்று தனது தாத்தாவிடமிருந்து விளக்கமாக கேட்க முடிவு செய்தான். தாத்தா புன்னகைத்து பேசத் தொடங்கினார். மகனே, எழுத்துக்களுக்கு தொடக்கம் என்பது போல இந்த உலகிற்கும் ஒரு தொடக்கம் இருக்கிறது. அந்த தொடக்க சக்தியே ஆதிபகவன் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். எல்லாம் எங்கு தொடங்கிறது, எதை அடிப்படையாக கொண்டு பிறக்கிறது என்பதை புரியச் சொல்லும் அறிவு இது. தாத்தா தொடர்ந்து, ஒரு மரத்தை பாரு. அது பெரியதாக இருந்தாலும் அதன் வேர்தான் அதற்கான ஆரம்பம். அந்த வேரில்லாமல் மரமே இல்லை. அதுபோலவே உலகில் உள்ள அனைத்துக்கும் ஒரு ஆதாரம் உண்டு. அதை உணர்ந்தால் அறிவு வளரத் தொடங்கும். ஆதவன் ஆழமாக யோசித்தான். அடுத்த நாள் பள்ளியில் ஆசிரியை கேட்டாள், அகரம் ஏன் முதலில் வருகிறது என்று யாராவது